இது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஆமாங்க, நூர் அகமத 10 கோடி குடுத்து எடுத்தபோது எல்லாம் யோசிச்சாங்க. ஆனா சும்மா ஒண்ணும் இல்லங்க. சரியான மாஸ்டர் பிளானு. அது என்னன்னு இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன் வாங்க. உங்களுக்கு தெரியும், ஐபிஎல்ல ஒரு டீமுக்கு 14 மேட்சஸ் இருக்கும். அதாவது ஹோம்ல 7 மேட்சும், அவேல 7 மேட்சும். இப்ப சிஎஸ்கேவை எடுத்துட்டீங்கன்னா, சென்னையில ஒரு 7 மேட்சும் ஆடுவாங்க. அதே மாதிரி அதர் கிரவுண்ட்ஸ்ல, அதாவது அவே அதுல ஒரு 7 மேட்ச் ஆடுவாங்க. சரி, இப்ப இதுக்கும் நூர் அகமதுக்கும் என்னடா சம்பந்தம்? இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சிஎஸ்கே அவரை எதுக்குடா 10 கோடி கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு. நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சென்னை பிச்சை பத்தி. ஸ்பின் பவுலர்ஸோட கோட்டைன்னே சொல்லலாம். ஏன்னா நல்லா ஸ்பின் ஆகும். ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்டை வாரி வழங்குற ஒரு பிச்சுனா அது நம்ம சென்னையை சொல்லலாம். ஸோ இப்படிதான் நூர் அகமதை ஆட வைக்க போறாங்க. அதாவது சென்னையில நடக்கிற 7 மேட்சுக்கும் கண்டிப்பா நூர் அகமது உள்ள பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. அதே மேட்சஸ் ஆடுவாரா என்னன்னு தெரியல. மேபி அங்க ஃபாஸ்ட் பவுலர் சாம் கரன், ஜேமி ஓவர்டன் இவங்களை யூஸ் பண்ணலாம். ஏன்டா ஜேமி ஓவர்டன், சாம் கரன் அப்புறம் நூர் அகமது எல்லாத்தையுமே ஆட வைக்கலாமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். ஒருவேளை நூர் அகமதும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா எத்தனை ஸ்பின் பவுலர்ஸ் நம்ம டீமில் இருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமதோட காம்போ வெறித்தனமாக இருக்குங்க. சரி, ஓகே நண்பா, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.